வணக்கம். டிஆர்பிபிஓ எக்ஸாமுக்கு மேத்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், சுருக்குக அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்முலா அப்புறம் ஒரு முன்னாடிலாம் ஷார்ட்ஸில் ஒரு சம் பார்த்தோம். அது போர்ட் மாஸ் ரூல் வச்சு இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவும் அந்த மாதிரி சுருக்குகளில் ஒரு சம்மு தான். எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுவும் சிம்பிளிஃபை தான், தமிழில் சுருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டாட்டு, இது வந்து ஃபுல்லாக டாட்டு அப்படின்னா நடத்தோம்னா அது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டு உள்ளே வந்து என்ன வரும் அப்படின்னு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் வந்து 3, கிராஸில் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 3, அப்புறம் இந்த 1 அப்படியே இருக்கும். ஸோ 3 - 1 வந்து 2/3. இதே மாதிரி ஒன்றுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு ஆன்சர் வந்து 2/3. இப்போ இதே மாதிரி இதுக்கு நம்ம பார்த்தோன்னா இங்கே டினாமினேட்டர் கீழே வந்து 4 இருக்கா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 × 1 4, 4ல் 1 சப் பண்ணோன்னா 3, அப்போ 3/4. இங்கே அந்த மாதிரி பண்ணோன்னா இந்த 5 கீழே போட்டுக்கணும். கிராஸில் பண்ணால் 5 × 1 5, சப் பண்ணினோன்னா 5 - 1 4. இப்படியே போகுது. அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வருது. அங்கே வரும்போது ஒரு இன்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 99 இருக்குது. அப்போ அந்த 99 போட்டுக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 99 × 1 99, அதில் 1 வந்து சப் பண்ணிட்டோன்னா 98. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 100 இருக்குது, 100 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 100 × 1 100, 100ல் 1 சப் பண்ணிட்டோன்னா 99. இதில் நம்ம பார்த்தோன்னா வேறு கலர் எடுத்துக்கலாம். 3 3 கேன்சல் ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும். இப்போ ஆக்சுவலாக இங்கே 5 இருந்துச்சுன்னா இங்கேயும் 5 இருக்கும். அப்போ இங்கே 98 இருக்கும்போது அது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்ன தான் இருந்திருக்கும், 98 தான் இருந்திருக்கும். கேன்சல் ஆயிரும். 99 கேன்சல் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டில் மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 2வும் இந்த 100 மட்டும் மீதி இருக்கும். ஸோ 2/100, 2/100 மட்டும் மீதி இருக்கும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1/50. அப்போ இந்த 1/50 தான் ஆன்சர். தேங்க்யூ. இதுவும் அதே மாடல் சம் தான், நம்ம முன்னாடி பார்த்த அதே சம் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 2 வரும். 2 × 1 2, 2 - 1 2 பேருக்குனா 2 × 1 2, 2ல் 1 சப் பண்ணோன்னா 1/2 வரும். அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இங்கே 3 இருக்கும். இங்கே 1 போச்சுன்னா 3 × 1 3, 3 - 1 2 அப்படி வரும்ல. அப்புறம் இங்கே 3/4 அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டில் எங்கே முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கேருந்து கிராஸ் பண்ணோன்னா n × 1 n -1, இங்கே n அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம முந்தின சம்மிலே பார்த்தோம், ஃபஸ்ட்டில் இருக்கிற நியூமரேட்டர் செகண்டில் இருக்கிற டினாமினேட்டர் தவிர இது எல்லாம் கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு ரிமைனிங் வந்து இது மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1/n. தேங்க்யூ. இதுவும் அதே மாடல் சம் தான். இது வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமில் முன்னாடி கேட்டிருப்பாங்க போல். ஆனால் சிம்பிளிஃபிகேஷனுங்கிறதுனால நம்ம இதை படிக்கிறோம். இப்போ அதே மாடல் தான். இது 3வது சம் நம்ம பார்க்குறதுல இது 3. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா டினாமினேட்டரில் 3 எடுப்போம். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 2 6, 6ல் 1 சப் பண்ணால் 5. இதேமாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 5 2 10 இருக்கும். சரி, இங்கே 5 வரும். இங்கே 10 - 3 7 ஆயிரும். அடுத்து இங்கே அதை மாதிரி எடுத்துட்டோன்னா இங்கே 7 இருக்கும். 7 2 14, 14ல் 5 சப் பண்ணால் 9. அப்படியே போயிட்டு இங்கே 1001 இருக்கும். இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 2002, 2002 - 999. அப்போ 12ல் 3 9லாம் 3 வரும். இங்கே ஆல்ரெடி 9 தான் 0, இங்கே 9 தான் 0 1. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 1003 வந்து மேலே இருக்குது. ஓகேவா?
ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி கேன்சல் பண்ணோம்னா எதெல்லாம் கேன்சல் ஆகுது? 5 5 கேன்சல் ஆகும், 7 7 கேன்சல் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 9 என்ன செய்யும்? கேன்சல் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1001 தான் கேன்சல் ஆகும். இங்கே இருக்கிற 1001 இந்த 1001 கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நியூமரேட்டர் இருக்கும், 1003யும் இங்கே இருக்கிற 3யும் இருக்கும். ஸோ கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். பண்ண முடியாது. அதனால் இதுதான் ஆன்சர். இது RRB எக்ஸாமில் கேட்ட ஆன்சர், கேட்ட கொஸ்டின். தேங்க்யூ.